தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சுமார் 127 கோடியே 21 லட்சம் செலவில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் இன்று தலைமை செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆனால் இந்த விழாவின் ஹைலைட்டாக கொடியசைத்ததோடு நின்று விடாமல் திடீரென பெரம்பூர் நோக்கி செல்லும் 29A ரூட் புதிய பேருந்தில் ஏறிய முதல்வர் விஜய் அதில் சர்ப்ரைஸாக பயணம் செய்தார். நாட்டிலேயே மிகச் சிறந்த போக்குவரத்து உள்கட்டமைப்பை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்கி வரும் சூழலில் இதனை மேலும் மேம்படுத்த அரசு தொடர்ச்சியாக புதிய பேருந்துகளை வாங்கி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு போக்குவரத்து கழகங்களுக்காக இந்த 300 புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டது. கடந்த 3 நாட்களாக பேருந்துகள் சென்னையில் நிறுத்தி வைக்கப்பட்டு இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் இன்று பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. ஒரு வழியாக அத்தனை விவாதங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்று முதல் இந்த 300 பேருந்துகளும் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளன. சென்னை உட்பட தமிழகத்தின் 6 முக்கிய போக்குவரத்து கோட்டங்களின் கீழ் இவை இயக்கப்பட உள்ளது. 164 டீசல் பேருந்துகளுடன் சேர்த்து 134 அதிநவீன CNG பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. புதிதாக வாங்கப்பட்டுள்ள இந்த 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் என்ற தலைமை செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆனால் இந்த விழாவின் ஹைலைட்டாக கொடியசைத்ததோடு நின்று விடாமல் திடீரென பெரம்பூர் நோக்கி செல்லும் 29A ரூட் புதிய பேருந்தில் ஏறிய முதல்வர் விஜய் அதில் சர்ப்ரைஸாக பயணம் மேற்கொண்டார். பேருந்தின் முன்னெரிக்கையில் அமர்ந்தபடி தனது மொபைலில் வீடியோ எடுத்தவாறு முதல்வர் விஜய் பயணித்தார். சாலையில் நின்றிருந்த பொதுமக்களை நோக்கி அவர் உற்சாகமாக கையசைத்தபடி பயணித்தது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது.